நம் முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் ஒரு அறிவியல் ரகசியம் ஒளிந்துள்ளது. ஆன்மீகத்தில் அறிவியலை புகுத்துவதில் நம் முன்னோர்களுக்கு இணை இந்த உலகில் யாரும் இல்லையென்றே கூறலாம். நாம் தினமும் விபூதி வைத்துக் கொள்வதற்குப் பின் அறிவியல் உண்மை ஒளிந்துள்ளது. மனித உடலில் நெற்றி என்பது மிகவும் முக்கியமான பாகமாகும். நெற்றியின் வழியாகவே மனித உடலானது அதிக அளவிலான சக்தியை வெளியிடவும் உள்ளிழுக்கவும் செய்யும். 63 பகுதியில் திருநீற்றின் சிறப்பினை தொடர்ந்து காண்போம். திருநீரை 3 கோடுகளாக போடுவதன் தத்துவம் என்ன என்பதை பார்த்தால், மும்மலங்களான ஆணவம், கன்மம், மாயை 3ஐயும் ஞானத்தினால் சுட்டெரித்து நிர்மூல நிலையினை அடைந்தவர் என்பதன் வெளிப்பாடாக 3 கோடுகள் போடப்படுகின்றன. மேலும் சூரிய கலை, சந்திர கலை, அக்னி கலை 3ஐயும் கடந்து மூச்சற்ற சுத்த நிலையினில் அருள் அனுபவம் பெற்றவர் என்பதையும் உணர்த்துகின்றது. புருவ நடுவே தியான நிலை, ஆத்ம பிரகாசம் உள்ளது. அப்பகுதியில் முக்கோண வடிவாக எரிவதை யோசியர் என்பர். அவ்விடத்தில் தியானம் ஊன்ற வேண்டுமென்பதற்காகவே சந்தனம், குங்குமம், திருநீறு, திருமண் முதலியவற்றினை இடுவர். புருவ நடுவின் மேல் நெற்றியின் சகசிராரத்தில் துரிய வெளியுள்ளது. அவ்விடத்தில் அருட்சோதி தோன்றுவதனை குறிக்கவே திருநீறு இடுகின்றனர். வடதிசை அல்லது கிழக்கு திசை நோக்கி நின்று ஆட்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் ஆகிய 3 விரல்களையும் கொண்டு கீழே சிந்தாமல் 3 கோடுகளாக நெற்றியில் பட்டை போடுவதே உத்தமம். திருநீறு அணிகையில் சிவாய நம என்று மனதிற்குள் சிவமந்திரத்தை கூறியவாறு அணிவது மேலும் சிறந்தது. நெற்றியில் திருநீறு பூச உதவும் 3 விரல்களும் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மூவரையும் குறிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பலாகப் போவதே உறுதி. ஆகையால் என்றும் இறைச்சிந்தனையோடு அறநெறி தவறாமல் வாழ வேண்டும் என்ற அற்புத தத்துவத்தையும் இது உணர்த்துகிறது. தொடர்ந்து திருஞான சம்பந்தரின் பாடல்களைக் காண்போம். வாருங்கள். எயிலது அட்டது நீரு, இருமைக்கும் உள்ளது நீரு, பயிலப்படுவது நீரு, பாக்கியமாவது நீரு, துயிலைத் தடுப்பது நீரு, சுத்தமாவது நீரு, அயிலை பொலிதரு சூலத்து ஆலவாயான் திருநீரே. முப்புறத்தை எரித்துச் சாம்பலாக்கியது திருநீரு. இம்மை மறுமை ஆகிய இரண்டினுக்கும் உயிர்களுக்குத் துணையாக இருப்பது திருநீரு. நித்தியமாயும் உயர்ந்த பொருளாயும் பயின்று நுகரும் பொருளாக உடையது நீரு. அது பாக்கியமாக இருந்து விளங்கும் சிறப்புடையது. மாயையின் வயப்பட்டும் சோர்வுற்றும் தடைபடுத்தும் உறக்க உணர்வினைத் தடுத்து புத்துணர்ச்சி தந்து தூய்மைப்படுத்தும் இயல்புடையது. அத்தகைய திருநீரு கூர்மையான சூலப்படையுடைய திரு ஆலவாய் அண்ணலாகிய ஈசனுக்கு உரிய திருநீராகும். ராவணன் மேலது நீரு, எண்ணத் தகுவது நீரு, பராவணமாவது நீரு, பாவம் அறுப்பது நீரு, தராவணம் ஆவது நீரு, தத்துவமாவது நீரு, அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. ராவணன் திருநீரு அணிய பெருமையுறச் செய்தது எண்ணத்தால் தகுதியாக்கி போற்றி வழிபடுவதற்கு உரியது. பராபரனைப் போன்று துதிக்கப்படும் பொருளாக விளங்குவதும் பாவத்தை போக்குவதும் திருநீர். தராவனமாக இருப்பது திருநீர். அது தத்துவமாகவும் விளங்கி நிற்பது. அத்தகையது அரவம் அணைந்து விளங்கும் திருமேனியராகிய திரு ஆலவாய் அண்ணலுக்கு உரியதாகிய திருநீராகும். மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு. மேலுரை தேவர்கள் தங்களது மெய்யது வெண்பொடி நீரு. ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீர். ஆலமதுண்ட மிடற்றம் ஆலவாயான் திருநீரே. திருமாலும் பிரம்மனும் அறிவதற்கு அரியதாகிய வண்ணத்தை உடையது திருநீர். தேவர்கள் தமது மெய்யில் பூசி மகிழ்வது திருநீர். பிணிகளை நீக்கி இன்பத்தைத் தரவல்லது திருநீர். அத்தகைய சிறப்புடையது. நஞ்சினை உண்ட மிடற்றுடைய ஆலவாய் அண்ணலாகிய ஈசனுக்கு உரிய திருநீராகும். குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கந்திகை பிப்பது நீரு, கருத இனியது நீர். எண்டிசைப்பட்ட பொருளாளர் ஏத்தும் தகையது நீர்.
அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயன் திருநீரே. சமணர்களும் சாக்கியர்களும் திகைக்கும் தகைமையில் காட்சி தருவது திருநீர். திருநீற்றை நெஞ்சில் பதித்த போதும் இனிமையைத் தரவல்ல அத்தகைய தெய்வீகம் உடையது. என் திசையில் உள்ள சிவமாகிய மெய்ப்பொருளை சரணடைந்த பெருமக்களும் ஏத்தும் சிறப்புடையது திருநீர். அத்தகையது தேவர்கள் பணிந்து ஏத்தும் திரு ஆலவாய் அண்ணலாகிய ஈசனுக்கு உரிய திருநீராகும். ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றிப் புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றித் தென்னன் உடலுற்ற தீப்பிணியாயின தீரச் சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர்தாமே. வலிமைமிக்க இடவ வாகனத்தில் விளங்குகின்ற ஆலவாய் அண்ணலாரின் திருநீற்றை போற்றித் துதித்த ஞான சம்பந்தர் மன்னவனாகிய கூன் பாண்டியனுடைய தீமையான பிணியாவும் தீரும் வகையில் தேற்றி சாற்றிய இத்திருப்பதிகத்தை ஓத வல்லவர்கள் நல்லவர்களாய் திகழ்வார்கள். திருஞான சம்பந்தரின் திருவாய் மலர்ந்து பாடிய இந்த பாடல்களின் பாடல் வரிகள் எத்தனை சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைக்கின்றது. அடியாரின் இந்த அற்புத படைப்பினை நாளும் பாடி இறைவனை போற்றி சிவ சிந்தனையை அகம்தனில் கொண்டு விண்ணவரும் மன்னவரும் நம்மை வாழ்த்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம்.